காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மாடம்பாக்கம் ஊராட்சி குத்தனூர் பகுதியை சேர்ந்தவர் இரு கால்களையும் இழந்த மாற்றுத்திறனாளி பெண்மணி 40 வயதான ஸ்டெல்லா மேரி. இவரது கணவர் சுரேஷ். இவர் வாடகை ஆட்டோ ஓட்டி வருகிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் கள்ளத்தனமாக சட்டவிரோதமான முறையில் மது பாட்டில்களை விற்பனை செய்து வந்த அவர் மீது 6 முறை மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் ஸ்டெல்லா மேரியை நேரில் சந்தித்த மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் அசோகன் இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது என வலியுறுத்தியதன் பேரில் கடந்த 3 மாதங்களாக திருந்தி வாழ்ந்து வந்துள்ளார். மேலும் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வசதி ஏற்படுத்தி தர உதவ வேண்டும் என ஸ்டெல்லா மேரி மணிமங்கலம் போலீசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்டெல்லா மேரி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரது கணவருக்கு 50,000 ரூபாய் முன்பணம் செலுத்தி புதிய ஆட்டோவை வாங்கி கொடுத்துள்ளார் மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் அசோகன். சட்டவிரோத செயலில் ஈடுபடுபவர்களை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து வரும் நிலையில் மாற்றுத்திறனாளி பெண்ணின் மறுவாழ்வுக்காக ஆட்டோ வாங்கி தந்த மணிமங்கலம் போலீசாரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.